Hello DMLOs, welcome to Python Mastery Series episode number 3 Data Types. பொதுவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர் கிட்ட ஆப்ரேட் பண்றதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கறத இன்டிமேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. இது நம்பர்ஸா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் ஃபார்மேட்லயும் நமக்கு இருக்கலாம். கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவால நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரியராகவே அந்த விஷயத்த டிக்ளேர் பண்ணிருக்கணும். அதாவது இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 10 கொடுக்குற அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத நம்ம மற்ற லாங்குவேஜ்ல இன்டிமேட் பண்ணியிருந்திருக்கணும். பட் ஆனா பைத்தான்ல அந்த மாதிரி நான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நான் அந்த டேட்டாவை டிஃபைன் மட்டும் பண்ணியிருந்தா போதும், நான் அதை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத அதை டிக்ளேர் பண்ணிக்கும். இன் பைத்தான்ல நமக்கு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1 numeric data type, அதுக்குள்ள int, float and complex. Number 2 sequence data type, அதுக்குள்ள string, list and tuple. Number 3 set. Number 4 dictionary. Number 5 boolean. ஸோ நாம பார்த்தா இந்த 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸையும் இப்போ பேசிக் ஆபரேஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 numeric data type. numeric data type அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோஸ். இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நியூமெரிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் திங் இன்ட், நெக்ஸ்ட் ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹோல் நம்பரா நம்ம கொடுக்கக்கூடியது. அதாவது 1 2 3 4 5 இப்படி இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஹோல் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம இன்ட்டுக்குள்ள நம்ம இன்செர்ட் பண்ணி அந்த டேட்டாஸை ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது 1.0, அதாவது நமக்கு ஆக்சுவலா தெரியும் ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு. பட் ஆனா இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஜீரோ வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு ஃப்ளோட் டேட்டான்னு சொல்லி நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ரியல் டைம் டேட்டா பிளஸ் இமேஜினரி டேட்டா. ஸோ நாம இப்போ அந்த பேசிக் ஆபரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதுல என்ன பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா x1 = 10 பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது நமக்கு தெரியும் இன்ட் டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக we have to pass the keyword டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்க நான் x1 = 10 கொடுத்துருக்கேன். கீழே பிரிண்ட்ல டைப் என்னன்னு நான் செக் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. ஸோ இதுல நான் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுக்க கிடையாது. அதான் நான் x1 = 10 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா x2 = சொல்லிட்டு நான் int of 10 நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு அதோட டேட்டா டைப் அப்படிங்கறதும் எனக்கு அதே மாதிரிதான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இந்த ரெண்டுக்கும் எந்த விதமான ஒரு டிஃபரன்சஸும் கிடையாது. நீங்க டேட்டா டைப்பை கிளியரா டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான், இல்ல டிக்ளேர் பண்ணாம நீங்க அந்த விஷயத்த அப்படியே ஸ்ட்ரைட்டா ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் ரெண்டுக்கும் எந்த விதமான டிஃபரன்சஸும் வராதுங்க. ஸோ இது பேசிக் டைப் ஆஃப் இன்ட்டுக்கு எப்படி டைப் செக் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த சேம் ப்ராசஸ் ஃபார் ஃப்ளோட்டுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் x3 = சொல்லிட்டு நான் 10.20 நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா இதோட டேட்டா டைப் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதோட டேட்டா டைப் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க டேட்டா டைப் எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டாக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி டைப் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டாக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரியல் டேட்டா பிளஸ் இமேஜினரி டேட்டா. ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது ரியல் டேட்டாவும் 3 அப்படிங்கறத இமேஜினரி டேட்டாவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜினரி டேட்டா நீங்க கொடுக்குறப்போ பக்கத்துல ஜே அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஜே அப்படிங்கிற கீவேர்டு எதை டிக்ளேர் பண்ணது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இமேஜினரி டேட்டா அப்படிங்கறத இன்டிமேட் பண்றதுக்காக அந்த இடத்துல நம்ம ஜே அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை நான் என்ன டேட்டா டைப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் எப்பவும் போல டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு என்ன வேரியபிள் நேம் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த வேரியபிள் நேமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேட்டா டைப் கிடைச்சிருந்திருக்குது. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப் பார்க்க போறோம். சீக்வன்ஸ் டேட்டா டைப்க்குள்ள ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டப்பிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். எஸ்க்குள்ள நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா we have to pass this in double quotes. அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு டேட்டா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிக்கோ அந்த இடத்துல. இப்போ நான் இதுக்குள்ள எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்றேன். ஸோ இந்த டேட்டா டைப்பை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா அதோட டைப் என்ன நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ டைப் ஆஃப்
எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவே நீங்க டேட்டா டைப் கொடுத்து நீங்க ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ S1 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்க பாஸ் பண்றப்போ ஸ்ட்ரிங்னு பாஸ் பண்ணாம எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நான் பாஸ் பண்ணும்போது எஸ்டிஆர்னு கொடுத்துறேன், டபுள் கோட்ஸ்குள்ள ஏகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதோட டைப் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டைப் ஆஃப் S1 அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் இதுலயே உங்களால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் கெட் பண்ணி உங்களால வியூ பண்ணிக்க முடியும். அதாவது இப்ப நான் எஸ்கே அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிருக்கிறேன், ஸ்ட்ரிங்ல நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுல நான் கே மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வி கேன் கெட் இட் அஸ். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூட ஸ்டார்டிங் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஒர்க் ஆகும். அதாவது ஃபார்வர்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் பேக்வர்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா -1 சொல்லி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட்டுக்குள்ள ஐ எம் கிவிங் S1 குள்ள ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல நான் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எஸ்கே அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு இப்போ கே அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஃபார்வர்ட்ல இருந்து வர்றதுக்கு சப்போஸ் நீங்க பேக்வர்ட்ல இருந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல -1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேட்டா பாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கே அப்படிங்கிற அந்த டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, இது ஸ்ட்ரிங்குக்குள்ள யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு அடுத்தது we can see list அப்படிங்கிற ஒரு டேட்டா. ஸோ இந்த இடத்துல நான் வேரியபிள் 1 லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we can pass the data like நம்பர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல டெக்ஸ்டாவும் நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1, 20, 30, SK, AK அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட்டா இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதுல டைப் என்னன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதுல டைப் என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் 1ஓட டைப் என்னன்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல டைப் என்னன்னு வருது பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல டைப் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட லென்த் என்ன, இல்ல இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்மளால எடுத்து வியூ பண்ணி பாத்துக்க முடியும். ஸோ இதுல நான் இப்ப என்ன செக் பண்றேன் அப்படின்னா லென்த் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் நம்ம எடுத்து இந்த இடத்துல கெட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ள லென்த் அப்படின்னு கொடுக்குது. லென்த்தோட ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அதாவது கீவேர்ட் அப்படிங்கிறது லென் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள நான் 5 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பர்டிகுலரா நான் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் 1 ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இப்போ நான் வந்து எஸ்கே அப்படிங்கிற அந்த டேட்டாவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்டிங்ல இருந்து 0ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 அப்படிங்கிறது எஸ்கேவோட இண்டெக்ஸ் பொசிஷனா இருக்கு. ஸோ நான் 3 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல எஸ்கே அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுதுங்க. ஸோ இது லிஸ்டோட பேசிக் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டப்பிள் பார்க்க போறோம். நான் வேரியபிள் நேம் டப்பிள் 1 அப்படின்னு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நான் வேல்யூஸ் என்னென்ன பாஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 50, 25, ஸோ இந்த இடத்துல நான் 50, 30, 45 சாம் அண்ட் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டைப் என்ன நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ இதோட டைப் என்னன்னு வந்துருக்கு பாத்தீங்கன்னா டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதோட டேட்டா டைப் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல.
சோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமோட இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துருக்கேன். சோ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் அப்படிங்கறது மட்டும் பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இதுல நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூலியன் பார்க்க போறோம். சோ இப்போ இதுல நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் டைப் ஆஃப் ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சோ இது ட்ரூ அப்படிங்கிறது என்ன டைப்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூலியன் அப்படிங்கிற ஒரு டைப்ல வருங்க. சோ இதுவே நான் ஃபால்ஸுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலும் சோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூலியன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்குள்ள இருக்கு. சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ட்ரூல டி கேபிட்டல் ஆகும், ஃபால்ஸ்ல எஃப் கேபிட்டல் ஆகும் நம்ம பாஸ் பண்ணோம். சப்போஸ் இதுல நம்ம வந்து இந்த ரெண்டுலயுமே ட்ரூவல டி ஸ்மாலா நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எரர் தான் நமக்கு அந்த இடத்துல அடிக்கும். சோ இந்த பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல எரர் தான் நமக்கு த்ரூ ஆயிருக்கு. சோ ஃபால்ஸுக்கும் அதே மீனிங் தான். ஃபால்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேபிட்டலா கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதோட டேட்டா டைப் பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்க ஸ்மாலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பூலியன் டேட்டா டைப்ல இருக்க ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை டிக்ளேர் பண்ணிக்காது. சோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செட் அப்படிங்கிற டேட்டா டைப் பார்க்க போறோம். சோ அந்த இடத்துல செட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 டேட்டா நான் பாஸ் பண்ணிருக்கேன். இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப இந்த இடத்துல செக் பண்ணி பாக்குறேன். சோ இங்க நமக்கு என்னன்னு வந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலர் எலமெண்ட் நம்மளால இதுல இருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் அப்படிங்கிறது அன்ஆர்டரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதனால நம்ம அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணிக்க முடியாது. நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப் பார்க்க போறோம். சோ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப்ல நான் என்னென்ன பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா D1 அப்படிங்கிறதுக்குள்ள 1 அப்படின்னு சொல்லிட்டு சாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது எதை டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் அது பக்கத்துல கொடுத்துருக்க சாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேல்யூவா எனக்கு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுது. சோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்குள்ள தான் நம்ம கொடுத்துருப்போம். சோ இதுதான் அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா டிக்ஷனரியை நான் பிரிண்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு. சோ நமக்கு நம்ம கொடுத்த டேட்டா இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன டைப் அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிறேன். சோ இதுல நமக்கு டிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன டேட்டா டைப்ல இருக்கோ அந்த டேட்டா டைப் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி காட்டியிருக்கு. சோ இப்போ இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான எலமெண்ட்டை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ நான் பிரிண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள அதோட வேரியபிள் நேம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதுக்குள்ள என்ன கீ வேல்யூ நான் பாஸ் பண்ணிருக்கணும் அந்த கீ வேல்யூவை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா சோ எனக்கு இந்த இடத்துல என்னன்னு காட்டுது பாத்தீங்க அப்படின்னா நான் கீ வேல்யூ 1க்கு சாம்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கீ வேல்யூ 2க்கு ஜோன் கொடுத்துருக்கேன். சோ எனக்கு இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறீங்கன்னா ஜோ அப்படிங்கிற டேட்டா எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே டீம் மெல்லோஸ், இப்போ உங்களுக்கான டாஸ்க் ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்டூடெண்டோட நேம், ஏஜ், கிரேட் அண்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட். அதை டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட்ல கீ வேல்யூ யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்னோட அப்ரோச் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள கீ வேல்யூவா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படிங்கறது என்னோட கீயாவும் வேல்யூக்குள்ள சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி தான் ஏஜுக்கும் கிரேட் அண்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள நான் அதை லிஸ்டா கெட் பண்ணியிருந்திருக்கேன். சோ இந்த டேட்டாஸை நான் எதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கீ வேல்யூஸ் கீயை யூஸ் பண்ணி என்னோட வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன் இந்த இடத்துல. சோ இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சோ உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் காட்டியிருக்கேன். Thank you so much for watching. Stay tuned for more episodes. Subscribe to YellowMatics. Bye.